சொல்லும் டபுள் இன்ஜின் எனும் டப்பா இன்ஜின் தமிழ்நாட்டில் ஓடாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை அருகே இருக்கக்கூடிய மதுராந்தகத்தில் என்டிஏ கூட்டணி கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி மத்தியில் பாஜக, தமிழ்நாட்டில் அதிமுக என டபுள் இன்ஜின் சர்க்கார் தேவை என்று பேசியிருந்தார். இந்நிலையில் அது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனத்தை முன்வச்சிருக்கிறார். பிரதமர் சொல்லும் டபுள் இன்ஜின் எனும் டப்பா இன்ஜின் தமிழ்நாட்டில் ஓடாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனத்தை முன்வச்சிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைகிறார். கோகுல், விவரங்கள். பிரதமருடைய பேச்சுக்கு முதலமைச்சர் பதிலளிக்கும் வகையில எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கார். பிரதமர் சொல்லும் டபுள் என்ஜின் என்னும் டப்பா என்ஜின் தமிழ்நாட்டில் ஓடாது மாண்புமிகு பிரதமர் அவர்களே என்று குறிப்பிட்டிருக்கார். பாஜக அரசு ஏற்படுத்தி வரும் அத்தனை தடைகளையும் தகர்த்தெறிந்து தமிழ்நாடு வரலாறு பேசும் வளர்ச்சியை அடைந்திருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க சொல்லும் டபுள் என்ஜின் மாநிலங்களான உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகாரை விட தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா, கர்நாடகா, மேற்கு வங்கம் என உங்கள் டப்பா என்ஜின் நுழையாத மாநிலங்கள் தான் வளர்ச்சியில் கொடிகட்டி பறக்குது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கார். தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பாஜக செய்யும் துரோகங்களை நீங்கள் மறைத்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கார். டெல்லியின் ஆணவத்துக்கு தமிழ்நாடு தலை குனியாது என்றும் முதலமைச்சர் பிரதமருடைய பேச்சுக்கு பதிலளிக்கும் வகையில எக்ஸ் தளத்தில் பதிலடி கொடுத்திருக்கார். நந்தா, நன்றி கோகுல் விவரங்களுக்கு. பிரதமரினுடைய உரை குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுராந்தகத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தமிழ்நாட்டிற்கு இரட்டை இன்ஜின் ஆட்சி தேவைப்படுகிறது, மத்தியில் பாஜக, தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி தேவை என்று பேசியிருந்தார். இந்நிலையில் அது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். பிரதமர் சொல்லும் டபுள் இன்ஜின் எனும் டப்பா இன்ஜின் தமிழ்நாட்டில் ஓடாது என்றும் அவர் விமர்சனத்தை வைத்திருக்கிறார். பாஜக ஏற்படுத்தி வரும் அத்தனை தடைகளையும் தகர்த்தெறிந்துதான் தமிழ்நாடு வரலாறு பேசும் வளர்ச்சியை எட்டியிருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார்.